முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கௌதம் போக அவன் பின்னாடியே விவேக்கும் போனான். கொஞ்சம் இடைவெளி விட்டு அபியும் போக எல்லாரும் பொங்கல் வைப்பதற்காக காத்திருக்க முதலில் கௌதம் ஒரு பிடி அரிசி எடுத்து பொங்கல் பானையில் போட்டான். அடுத்தது விவேக். அதன் பிறகு அபி தயங்கி நிற்க, போங்க மிஸ்ஸஸ் அபிநயா. எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்க்க, இந்த கம்பெனி நம்ம எல்லாருக்குமே சொந்தம், அதனால் மேனேஜ்மெண்ட் சார்பாக நாங்கள் 2 பேரும் போட்டுட்டோம், ஒர்க்கர் சார்பாக அபி போடுவாங்க. எல்லாரும் கைத்தட்ட அபி மெதுவாய் போய் அரிசி எடுத்து பொங்கல் பானையில் போட்டாள். பொங்கல் கிழக்கு நோக்கி பொங்க எல்லோருடைய மனதிலும் ஒரு விதமான சந்தோஷமும் நிம்மதியும் பரவியது. அந்த நேரம் அவங்க செல்ஃபோனுக்கு ஒரு குறுஞ்செய்தி வர அபி உட்பட எல்லாருமே அந்த மெசேஜை பார்க்க எல்லாருக்குமே போனஸ் வந்துருந்துச்சு. ஒருவரை ஒருவர் ஆச்சரியமும் மகிழ்ச்சியுமாய் பார்த்து கொள்ள, இந்த வருஷத்துலேருந்து ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே போனஸ் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி எப்படியோ, ஆனால் இனிமேல் வருஷம் கரெக்டாக போகி அன்னைக்கு உங்களுக்கு போனஸ் வந்துடும். எல்லாருக்கும் ஹாப்பி தானே? ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பரிமாறிக்கொள்ள லஞ்ச் முடிச்சுட்டு யார் யார் ஊருக்கு போகிறீங்களோ அவங்க எல்லாம் கிளம்பிடுங்க. சுகந்தன், சொல்லுங்கள் சார். லஞ்ச் முடிச்சுட்டு ஊருக்கு போகிறவங்களோட லிஸ்ட்டை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வாங்க. சரிங்க சார். உண்மையில் அபி உட்பட யாருமே இந்த போனஸ் விஷயத்தை எதிர்பார்க்கல. கௌதமும் விவேக்கும் உள்ளே போக, மாலதி நீ இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறியா? நான் பார்த்துக்கிறேன் அபி, நீ போ. மாலதி பொங்கலை அங்கிருந்த எல்லோருக்கும் இலையில் போட்டு எடுத்து கொடுக்க எல்லோரும் மகிழ்ச்சியோடு சாப்பிட்டு அவசரமாய் ஊருக்கு கிளம்பி கொண்டிருந்தனர். அண்ணா சொல்லுமா, இந்த போனஸ் விஷயத்த எப்போ பிளான் பண்ணீங்க? எல்லாம் உன் புருஷனோட ஐடியா தான். சர்ப்ரைஸாக இதை பிளான் பண்ணான். எனக்கு, உன் புருஷனுக்கு, அதோட மேனேஜருக்கு 3 பேரை தவிர வேறு யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. ஒர்க்கர்ஸ் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம்னா, உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 1 மந்த் சேல்ரி போட்டிருக்கீங்களே, சமாளிக்க முடியுமா? அதெல்லாம் உன் புருஷன் பக்கா பிளான் வச்சுருக்கான். நீ எதுக்கும் கவலைப்படாத. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. அபி, உனக்கு இந்த பணம் ஒரு பெரிய விஷயமே இல்லையே, நீ என்ன இப்படி சந்தோஷப்படுற? எனக்கு இது பெருசோ இல்லையோ, ஆனால் நம்ம கம்பெனியில் நிறைய ஒர்க்கர்ஸ்க்கு இது பெரிய அமௌண்ட்டு. அவங்க எல்லாரும் கண்டிப்பாக வர வாழ்த்துவாங்க. ஒர்க்கர்ஸ் சார்பாக ஒரு பெரிய தேங்க்ஸ் சொன்னேன்னு அவர்கிட்ட சொல்லிடுங்க. அதை நான் என்ன சொல்கிறது, நீயே அவங்கிட்ட சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் சொன்னால் சொல்லுங்கள், இல்லைன்னா விடுங்க. என்னால் சொல்ல முடியாது. நான் சொல்கிறத விட நீ சொன்னால் அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான். ஐயோ அதெல்லாம் வேண்டாண்ணா, உங்கள் 2 பேரையும் திருத்தவே முடியாது. அந்த நேரம் விவேக்கிற்கு ஃபோன் வர, ஓகே சார், சரி சார், 1/2 ஹவரில் நான் அங்கே இருப்பேன். மச்சான் சொல்லு விவேக், அந்த ஏஎஸ் என்டர்பிரைசஸ்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் கேட்டிருந்தோம்ல, அதுக்கு 1 மணிக்கு வர சொன்னாங்க. 1 மணிக்கா? சரி கிளம்பு போகலாம். இல்லை வேண்டாம் மச்சான், முதல்ல நான் போய் பார்த்துட்டு வரேன். எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா நீ வந்து பாரு. அதுவும் சரிதான், ஆனால் லன்ச் டைம் ஆகிடுச்சிடா, சாப்பிட்டு போயிடு. இல்லை பரவாயில்ல மச்சான், நான் இங்கேருந்து போகிறதுக்கு சரியாக இருக்கும். வேலையை முடிச்சுட்டு வெளியில் லஞ்ச் பார்த்துக்கிறேன். நீ எனக்காக வெயிட் பண்ணாமல் சாப்பிடு. சரி அபி, நான் கிளம்புறேன். ஓகே அண்ணா. கௌதம் தன்னுடைய கேபினில் உட்காந்து ஏதோ ஒரு வேலையை மும்முரமாக பண்ணிக்கிட்டு இருக்க, 1 மணிக்கெல்லாம் அபிக்கு லஞ்ச் வந்துருச்சு. பேனாவை கைவிரலில் சுற்றியபடியே ஏதோ ஒரு ஃபைலை பார்த்துக்கிட்டு இருந்தான் கௌதம். கை தவறி பேனா கீழே விழ
அந்த நேரம் லஞ்ச் வாங்கிட்டு உள்ளே வந்துக்கிட்டு இருந்த அபி பேனாவை குனிந்து எடுக்க இடுப்புச் சேலை விலகாதவாறு தான் கீழே குனிந்தாள். ஆனாலும் லேசாய் அவளது இடுப்புச் சேலை விலக பளிங்கு போல் தெரிந்த அவளது இடையை பார்த்து ஒரு நிமிடம் கௌதம் சொக்கித்தான் போனான். தலையை அழுந்த கோதியவன் பார்வையை வேறு புறம் திருப்பிக் கொள்ள ஏனோ ஒரு மாதிரி எரிச்சலாய் இருந்தது. இது என்ன அவஸ்தை? கொஞ்ச நேரம் அபியிடம் முகம் கொடுத்து பேசவில்லை. கவனத்தை திசை திருப்ப வேலையில் மும்முரமாய் இருந்தான். நேரம் கடந்து கொண்டே போனது. சார். அபி சார் என்று அழைப்பது வேறு அவனுக்கு இன்னும் சற்று எரிச்சலாய் இருந்தது. பார்வையை நிமிர்த்தாமல், சொல்லு. டைம் ஆகுது, சாப்பிடலையா? இல்லை, எனக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிடு. அவனை விட்டுவிட்டு அவள் மட்டும் எப்படி சாப்பிட முடியும்? அப்போது இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்றீங்களா? இல்லை, எனக்கு பசிக்கல, நீ போய் சாப்பிடு. அவன் எப்படி சொன்னாலும் ஏனோ அவனை விட்டு சாப்பிட அபிக்கு மனம் வரவில்லை. சரி என்று அபி அமைதியாக அவளது இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டாள். மணி கிட்டத்தட்ட 2 ஆயிடுச்சு. சார். என்ன விஷயம்? மணி 2 ஆகுது, சாப்பிட்டு வேலையை பார்க்கலாமே. எனக்கு பசிக்கல அபி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நீங்கள் போய் சாப்பிடுங்க. எந்த வேலையாக இருந்தாலும் சாப்பிட்டு செய்யலாமே, மணி 2 ஆயிடுச்சு. அப்படியே என் மேலே அக்கறை தான், மனதுக்குள் நினைத்து கொண்டவன் அவளை கூர்ந்து பார்க்க அவி தலை கவிழ்ந்தாள். அவி, கிட்டத்தட்ட 4 days லீவ் வருது. நான் இந்த கணக்கை இன்றைக்கி டேலி பண்ணி ஆகணும். ஸோ எனக்கு சாப்பிட டைம் இல்லை, நீங்கள் போய் சாப்பிடுங்க. என்னால் நீங்கள் சாப்பிடாமல் இருக்க வேண்டாம். ப்ளீஸ் சார், ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும், சாப்பிட்டு அப்புறமா வேலை பாருங்கள். ஏனோ அவன் இப்படி சாப்பிடாமல் இருப்பது அபிக்கு கஷ்டமாக இருந்தது. இல்லை அபி மேடம், நீங்கள் போய் சாப்பிடுங்க, எனக்கு வேலை இருக்குது. அபிக்கு வேறு பசி வயிற்றை கிள்ளியது. ஐயோ, இன்றைக்கின்னு பார்த்து இவர் வேற ஏன் இப்படி பண்ணுறாரு? சார், இல்லைன்னா நான் ஒன்று சொல்லவா? சொல்லுங்கள் மேடம். நான் சாப்பாடு பிசைஞ்சு ஸ்பூன் போட்டு தரேன், அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வேலை செய்கிறீங்களா? உண்மையில் அவளிடம் பேசிக்கொண்டே கௌதம் வேலையில் மும்முரமாக இருந்தான். இல்லை, அதுக்கும் எனக்கு டைம் இல்லை. உங்களுக்கு பசிச்சா நீங்கள் போய் சாப்பிடுங்க, எனக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். அபி எவ்வளவு சொல்லியும் அவன் கேட்ட பாடில்லை. எதுக்கு இப்படி சாப்பிடாம கூட வேலை செய்கிறீங்க? யாருக்காக இப்படி ஓடி ஓடி சம்பாதிக்கிறீங்க? ஒரு கணம் அவளை கூர்ந்து பார்த்தவன், உனக்காக தாண்டி, உனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் தான் ஓடி ஓடி சம்பாதிக்கிறேன். அப்படி அக்கறை இருக்கிறவளாக இருந்தால் நீயே எனக்கு ஊட்டி விடு, நான் சாப்பிட்டுக்கிட்டே வேலை செய்கிறேன். அபி என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அவனை பார்க்க, என்ன பதிலியே காணோம்? நான் சாப்பிடாம வேலை செய்கிறது உனக்கு கஷ்டமாக இருக்குல்ல? அப்படி கஷ்டமாக இருக்குன்னா சாப்பாட்டை எனக்கு ஊட்டி விடு, நான் சாப்பிட்டுக்கிட்டே வேலை செய்கிறேன். என் வேலையும் முடியும், உன் கஷ்டமும் தீரும். அபி அவனையே பார்த்து கொண்டு இருக்க, இங்கே பாரு, ஒன்று எனக்கு ஊட்டி விடு, இல்லையா என்னை தொந்தரவு பண்ணாமல் நீ போய் சாப்பிடு. ரெண்டும் இல்லாமல் என் மூஞ்சியே இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காத, கிளம்பு. அவனை பற்றி அபி அறிந்ததே. பிடிவாதக்காரன். ஒரு முடிவை எடுத்தது தான். இன்றைக்கி அவனோட பிளான் எப்படியாவது அபி அவனுக்கு ஊட்டி விடணுங்கிறது தான். ஸோ எவ்வளவு நேரம் கெஞ்சினாலும் அவன் எழுந்து வரமாட்டான். அபிக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. என்னால் இவரை விட்டு சாப்பிடவும் முடியாது, அதே நேரம் பசியும் தாங்க முடியல. வேறு வழி இல்லை. அபி தட்டில் எல்லாவற்றையும் எடுத்து விட்டு அவனுக்கு ஊட்டி விட, அப்படியே நீயும் சாப்பிடு. இல்லை, முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க. 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட்லாம், இல்லைன்னா எனக்கு வேண்டாம்.
இவனோடு பெரிய தொல்லை. அபி அவனுக்கு ஒரு வாய் ஊட்ட அவளும் ஒரு வாய் சாப்பிட்டாள். அவனுக்கு ஊட்டி விட்டு அவளும் சாப்பிட கௌதம் எழுந்து சாப்பிடும் அறைக்கு போனான். அபியும் பின்னாடியே போக, என்ன ஆச்சு? இல்லை, அந்த இடம் கம்ஃபர்டபுளாக இல்லை, நான் இங்கே உட்காந்துக்கிறேன், எனக்கு இங்கேயே ஊட்டி விடு. இப்போ உங்களுக்கு வேலை இல்லையா? சாப்பிட்றத விட முக்கியமான வேலை வேறு என்ன இருக்குது? அதுக்கு முதல்லே வந்திருக்கலாமே. முதல்லையே நான் வந்திருந்தா எனக்கு நீ ஊட்டி விட்டு இருப்பியா? கௌதம் சிரித்து கொண்டே கேட்க, உங்களை என்ன? சொல்லு என்ன? அபி, உன் மனசில் நான் இருக்கண்டி. உனக்கு என்ன தான் என் மேலே கோபம் இருந்தாலும் நான் சாப்பிடலைன்னதும் உன் மனசு தாங்கலை பற்றியா? உன்னால் என்றைக்குமே என்னை வெறுக்க முடியாதுடி. வெறுக்கக்கூடிய முகமா அது? அவனை அபி எந்த அளவுக்கு நேசித்தாள் என்று அவளுக்கு மட்டுமே தெரியும். ஆனால் அவன் மேலே வச்சிருந்த நேசத்தில் பெட்ரோலை ஊற்றி கொளுத்துனதே அவன்தானே. கருகி போன காதல் எப்படி திரும்ப வரும்? அபி விரக்தியாய் சிரிக்க, ஐம் சாரி அபி, தயவு செய்து என்னை மன்னிச்சிரு. அபி எதுவும் சொல்லாமல் எல்லாவற்றையும் எடுத்து வைக்க, மே ஐ கமின் சார்? ஊருக்கு போகிறவங்க லிஸ்ட் எடுத்துக்கிட்டு வந்த சுகந்தன் உள்ளே வர அனுமதி கேட்க, இருவரும் சாப்பாட்டு அறையில் இருந்ததால் அவன் கேட்டது 2 பேர் காதுலையுமே விழலை. சுகந்தன் கதவை திறந்துக்கிட்டு உள்ளே வரவும், அதே நேரம் அபியோட புடவை முந்தானியை எடுத்து கையையும் வாயையும் தொடச்சிக்கிட்டே கௌதம் வெளியில் வந்தான். சுகந்தனை பார்த்ததும் அபி கௌதம் கையில் இருந்த தன்னோட புடவை முந்தானியை வெடுக்கென இழுக்க, நிதானமாய் திரும்பிய கௌதம் மீண்டும் வேண்டுமென்றே அவளது புடவை முந்தானையை எடுத்து தனது கையையும் வாயையும் துடைத்தான். அபி செய்வதறியாது திருவென விழிக்க, சுகந்தன் இருவரையும் அதிர்ச்சியோடு மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான்.